ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். இன்றைக்கி நம்ம கோதுமை ரவையில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இந்த ரவையில் யாருமே உப்புமா செய்ய மாட்டாங்க. ஒயிட் ரவை தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இந்த கோதுமை ரவை உப்புமா உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது, ஹெல்த்தியானது. சுகர் பேஷண்ட்கெல்லாம் ரொம்பவுமே நல்லது. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக இது செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக தான் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வெஜிடபிள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது கேரட், பீன்ஸ், பட்டாணி இது மாதிரி ஆட் பண்ணியும் செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ்க்காக 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ 1 கப் கோதுமை ரவை எடுத்துக்கோங்க. எப்போ ரவை வாங்கினாலும் நீங்கள் புதுசாக வாங்கினாலுமே அந்த ஜல்லடை வச்சு ஒரு தடவை சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் புழுவோ வண்டோ இருந்தாலுமே நமக்கு பார்த்து எடுத்துடலாம். இப்போ கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, சீக்கிரமாக கருகிடும். இப்போ கடலைப்பருப்பு வேணுங்கிறவங்க சேர்த்துக்கோங்க. ஒரு சில பேருக்கு கடலைப்பருப்பு சேர்த்தா பிடிக்காது. நமக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் கடலைப்பருப்பு சேர்த்தோம்னா. இப்போ கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், வரமிளகாயும் சேர்த்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க, எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வதக்கின பிறகு இந்த கலரில் வந்துடும். இந்த எண்ணெயிலே வதக்கிக்கணும், கருக விடாமல் வதக்கிக்கணும், மீடியமான ஃப்ளேமில் வச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்க போகிறோம். தக்காளியை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக நமக்கு தக்காளி வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நமக்கு வதங்கினா போதும், ரொம்ப மேஷ் ஆகணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு சிம்பிளான டிஷ் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதித்த பிறகு ரவையை சேர்த்துக்கோங்க. ரவையை சேர்த்ததும் நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுக்கும். பாருங்கள், நமக்கு கோதுமை ரவை உப்புமா நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம நல்லா கிளறி விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி ஹெல்த்தியான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீக்லி 1 டே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. வெஜிடபிள் ஆட் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் எவ்வளோ குவான்டிட்டி போடுறேங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். Thanks for watching.